அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று 31/5, அதாவது வைகாசி மாதம் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, அஷ்டமி திதி காலையில் 9:38 வரை, அதற்கு மேல் நவமி திதி. சதய நட்சத்திரம் காலையில் 6:14 வரை, அதுக்கு மேலே புரட்டாதி நட்சத்திரம். ராகு காலம் 10 to 12, யமகண்டம் சாயங்காலம் 3லேருந்து 4:30 வரை. நல்ல நேரம் காலையில் 9லேருந்து 10 வரை, சாயங்காலம் 4:30லேருந்து 5:30 வரை. சந்திராஷ்டமம் கடகராசிக்காரங்களுக்கு. அதே மாதிரி போட வேண்டிய அணிய வேண்டிய உடையின் நிறம் வெண்மை, வெள்ளை கலரு ட்ரெஸ்ஸு போட்டுக்கலாம். மஞ்சள் கலரு, சந்தன கலரு, இதை கோல்டு கலரு அவாய்ட் பண்ணணும். காலையில் சாப்பிட வேண்டியது இந்த ஸ்வீட்டு கேசரி பாத், அது சாப்பிட்டிங்கன்னா நல்லது. காலையில் மனக்குழப்பமின்றி சுமூகமாக நடக்கும். இப்போது நேற்று லக்னத்தை பற்றி சில குறிப்புகள் சொன்னேன். இப்போது 2ஆம் வீடை பற்றி சில குறிப்புகள் சொல்கிறேன். 2ஆம் வீடு வச்சு எதெல்லாம் சொல்லலாம்னா, மிகுந்த செல்வம், அதாவது அளவுக்கு மிகுந்த செல்வம் இருக்கிறது, நல்ல குடும்பம் அமைகிறது. அதே மாதிரி பொண்ணுக்கு உண்டானது 2ஆம் வீடு தான். குழந்தை பேர், அதாவது குடும்ப விருத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, குழந்தை பிறந்ததுன்னா அந்த குடும்பம் விருத்தி ஆகிக்கிட்டே போகும். அதனால் குழந்தை பேர், ரிலேஷன்ஷிப், சொந்தக்காரங்க, வாகனம். அதே மாதிரி கண்ணில் வலது கண், ரைட் ஐ, வலது கண்ணை குறிக்கக்கூடியதெல்லாம் உங்களுக்கு அந்த 2ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய கிரகம்தான். இந்த பூமியிலேருந்து கிடைக்கக்கூடிய தானியம், அதாவது வாங்குகிற தானியம் இல்லை, பூமியிலேருந்து கிடைக்கக்கூடிய தானியத்தை, அதாவது நெல், சோளம், அந்த மாதிரி தானியத்தை இண்டிகேட் பண்ணக்கூடியதும் 2ஆம் வீடு தான். சிலர் எப்படின்னா வேகமாக நடப்பாங்க, அந்த வேகமான நடை. அடுத்தால சரித்திர ஞானம், சிலருக்கு ஹிஸ்ட்ரி, பழைய காலத்து இது ஞானம் அதிகமாக இருக்குது, அந்த ஞானத்தை இண்டிகேட் பண்ணக்கூடியது. உணவு பழக்கம், சிலர் நீ கபகபன்னு சாப்பிட்ருவாங்க, சிலர் நிதானமாக சாப்பிடுவாங்க, சிலர் ரசித்து சாப்பிடுவாங்க. அந்த உணவு பழக்கத்தை இண்டிகேட் பண்ணுறது இந்த 2ஆம் வீடு. அதே மாதிரி வாக்கு, பேச்சு, மெயினாக பேச்சு. அடுத்தால எப்படின்னா நவரத்னம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நவரத்னத்தை இண்டிகேட் பண்ணக்கூடியது. சாப்பாடு, சிலர் புளிப்பாக உள்ளது சாப்பிடுவாங்க, சிலர் காரம் சாப்பிடுவாங்க. அது எந்த மாதிரி சாப்பிடுவாங்கங்கிறத சொல்கிறதெல்லாம் அந்த 2ஆம் வீடு தான். இந்த 2ஆம் வீட்டுக்காரங்க பர்டிகுலராக பணம், அதிக அளவு பணம் வேணும்னா அதிர்ஷ்டங்கிறது வேணும். அப்போ அதிர்ஷ்டத்தை இண்டிகேட் பண்ணக்கூடியது கூட 2ஆம் வீடை 2ஆம் வீடையும் பார்க்கணும். அதே மாதிரி வேறு வீடுகளுக்கும் தொடர்பு இருக்குது, 2ஆம் வீடு முக்கியமாக பார்க்க வேண்டும். பிரைமரி எஜுகேஷன், ஆரம்ப கல்வி, அதாவது கிட்டத்தட்ட 4ஆம் கிளாஸ் வரைக்கும் உள்ளதை 2ஆம் வீடை வச்சுன்னு சொல்லணும். அதற்கு மேலே 4th ஹவுஸ் அப்படி போகும். அப்போ ஆரம்ப கல்வி. இந்த கிரைய விக்கிரயம், சிலர் வாங்குறது விற்கிறது, இந்த மாதிரி கிரைய விக்கிரயம்னு சொல்லுவாங்க. ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போய் அப்பப்போ வாங்குறது விற்கிறது, இதுக்கெல்லாம் சம்மந்தப்பட்டது அந்த 2ஆம் வீடு. நண்பர்களால் வருவாய், ஆடை, ட்ரெஸ்ஸு, போடுற ட்ரெஸ்ஸு, முகம், பர்டிகுலராக நாக்கு, அதே மாதிரி நகம், இந்த கோபமாக பேசுகிறது, ஆஸ்தி பாஸ்தி இருக்கிறது, கபடம், அதாவது உள்ள ஒன்று வச்சு புறமொன்று பேசுகிறது, ஒரு சூழ்ச்சிக்காரங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த கபடதாரியாக இருக்கிறதுக்கு உண்டான காரணம் 2ஆம் வீடு தான். அப்போ இதெல்லாம் அந்த 2ஆம் வீட்டுக்கு வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். நாளை வேறு ஒரு இதை பார்ப்போம். இப்போது ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். நண்பர்களே, இந்த ராசிபலன் நிகழ்ச்சி உங்களுக்கு உதவி செய்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். இப்பொழுது நிகழ்ச்சிக்குள் செல்வோம். முதலில் மேசராசி. மேசராசிக்காரங்களுக்கு இன்று ஓரளவு அதிர்ஷ்டகரமான நாள். அதாவது குழந்தைகள் சொற்பேச்சை நல்லபடியாக கேட்டு நடக்கிறாங்க. மனசு கொஞ்சம் உற்சாகமாகவே இருக்கிறது. இதனால் பணவரவு திருப்திகரம், நமக்கு தேவையான அளவு பணம் ரொட்டேஷன் ஆகுது. கணவன் மனைவி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பு கூட நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. எதிர்ப்பு சக்திகள் குறைகின்றன. ஓகே. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி அந்த நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு நண்பரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. வீட்டில் ஸ்மூத் சுமூகமான சூழ்நிலை தான் நடந்துக்கிட்டு இருக்குது. டென்ஷன் இல்லாமல் ஓரளவு நிம்மதியாகவே நாள் கழிகிறது. பணப்பிரச்சனை என்பது தான் தவிர வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. குழந்தைகள், மனைவி, வீடு, எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த ஃபைனான்ஸ் தான் கொஞ்சம் அப்பப்போ பிரச்சனையை கொடுக்கிறது. மகன்
அல்லது மகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து மிதுன ராசி. உங்களது முயற்சிகள் வந்து இன்னும் பலனளிக்கக்கூடிய காலம் வரல. அது இன்னும் இழுத்துக்கிட்டே தான் போய்கிட்டு இருக்குது. அப்பா மீது உங்கள் மீது கொஞ்சம் கோவப்படுறாரு. பேசுறது கூட இல்லை, பேச்சு கூட இல்லை. ஆமாம், அதே மாதிரி உங்கள் தம்பி கூட உங்கள் மீது குறை சொல்லிக்கிட்டே இருக்கார். நீ அப்படி இருக்கணும் செய்யணும்னு நினச்சேன், நீ இப்படி செஞ்சுட்டு அதனால தான் எப்படி சிக்கல் அது இதுங்கிறது மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் நீங்கள் எதையும் சீரியஸாகவே எடுத்துக்கிறது இல்லை. அவன் பாட்டு சொல்லிட்டு வாங்கிற மாதிரி உங்கள் வேலையில் நீங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. கடவுள் மீது பாரத்தை போட்டு அடுத்த முயற்சியை செய்கிறீர்கள். ஓகே. அடுத்து கடகராசி. ட்ரேடிங்கில் ஓரளவு லாபம் கிடைக்குது. அதே சமயத்தில் வந்து இன்று சந்திராஷ்டம நாளுங்கிறதுனால வந்து ஓவர் ஸ்டெப்பு வைக்க வேண்டாம். நிறுத்தி நிதானமாக ஏதாவது செய்யுங்க. அதே மாதிரி வந்து ஒருத்தருக்கு வந்து உங்கள் குடும்பத்தில் உள்ள மூத்தவர் ஒருத்தருக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்குது. உங்களுக்கு வந்து பண வசதி, அடுத்தல தொழில், செல்வாக்கு எல்லாமே நடந்தாலும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் தள்ளிக்கிட்டு போகுது. திருமணம் ஆனவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனைன்னு உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்துக்கிட்டு இருக்குது. செவ்வாய்க்கிழமை தோறும் முருகர் கோயிலுக்கு பண்ணி வழிபட்டுட்டு வாங்க. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். கல்யாணம் ஆனவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை சுமூகமாக செல்லும். அடுத்து சிம்ம ராசி. உங்கள்கிட்ட இருக்கும் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸுக்கு தான் உங்களுக்கு நீங்கள் தகுதியானவர் தான். அந்த அளவுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. காரணம் இல்லாமல் அந்த சுப்பீரியாரிட்டி மென்டாலிட்டி உங்களுக்கு வரலை. அதுக்கு தகுதியானவர். உங்களுக்கு வந்து ஆத்ம பலம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான். அடி மனசில் நீங்கள் என்னது நினைக்கிறீங்களோ அது வந்து கண்டிப்பாக நிறைவேறும். மாணவர்களுக்கு வந்து எஜுகேஷனில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டான பீரியடு. ஃபைனான்ஸ் கூட ஓகே, பரவாயில்லாமல் தான் இருந்துக்கிட்டு இருக்கு. அடுத்து கன்னியாராசி. அப்பாவினால் அதிக செலவு, அது மருத்துவ செலவாக இருக்கலாம், ஏதோ ஒரு அவருக்கு துணிமணி வாங்கி கொடுக்குறதா இருக்கலாம். கொஞ்சம் செலவு ஜாஸ்தியாக இருந்துக்கிட்டு இருக்குது. குலதெய்வம் கோயிலுக்கு வந்துடுவதாக வேண்டிக்கிறீங்க. ஆமாம், அரசாங்க உத்தியோகத்திற்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு இது நல்ல பீரியடு. பணம் செலவழித்தா வேலை கண்டிப்பாக கிடைக்கும். அதிக அலைச்சல், டென்ஷன், ஆனால் காரியம் நடந்து போகுது. அடுத்து துளாராசி. உங்களுக்கு பண வரவு ஓகே, ஆனால் வரவுக்கு மேல் செலவாகிறது. அதுவும் வேண்டாத செலவு தான் ஆகிக்கிட்டு இருக்கு. பிரயாணத்தை தவிர்த்துருங்க. ஏன்னா அது வேண்டாத அலைச்சலை நீங்கள் செய்கிற பிரயாணத்தினால காரியம் சக்ஸஸ் ஆகிறதில்ல. வேண்டாத அலைச்சலை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. தகப்பனாருக்கு உடல்நிலையில் வந்து சின்ன பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்குது. நண்பர்களிடம் சற்று எச்சரிக்கையாக இருங்கள். ஏன்னா அவங்க வந்து பணம் உங்ககிட்ட வந்து பிடுங்கிறதே வேலையாக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு வர வேண்டிய பணம் கூட சரியாக வந்து சேரவில்லை. பட் எமர்ஜென்சிக்கு உங்களுக்கு வந்து எப்படின்னாலும் சமாளிச்சுக்கிட்டீங்க. அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில் வந்து உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல சமயம்தான். மனைவியோட வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடு மறைஞ்சு போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல புரிதலோடு இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க. குழந்தைய பெற்றுக்கொள்ள திட்டம் போடுறீங்க. நல்ல காலம்தான், தாராளமாக குழந்தையை பெற்றுக்கலாம். உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்து தனுசு ராசி. கோவிலுக்கு சென்று வர வேண்டும் என்ற எண்ணம் தடைபட்டுக்கிட்டே போய்கிட்டு இருக்குது. தகப்பனாருக்கும் சின்ன கருத்து வேறுபாடு தான் உங்கள் 2 பேருக்கும் மத்தியில். உத்தியோகத்தில் பிரச்சனை ஒன்றும் இல்லை, ஆனால் வந்து மாற்றம் வரமாட்டேங்குது. கணவன் மனைவி உறவு நன்றாகவே இருக்கிறது. ஆனால் எதிர்பார்த்ததுக்கு மாற்றத்தை தான் நீங்கள் எதிர்பார்த்துட்டீங்க, அந்த மாற்றம் வரமாட்டேங்குது. இப்போ வந்து தொழிலாக இருக்கலாம், பணம் சேகரிக்காது, ஏதோ ஒன்று அந்த நீங்கள் நினச்ச அளவுக்கு மாற்றம் வரல, வரும். நம்பிக்கையோடு காத்திருங்கள். அடுத்து மகர ராசி. சொந்தக்காரங்கிட்ட ஓரளவு நல்ல பேர் தான் எடுத்துருக்கிறீங்க. ஓரளவு நல்ல நேரம் ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி மனசில் வந்து நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் மேலே, நல்ல காலத்தின் மேலே நம்பிக்கை இருக்கிறது. ஆண் குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து ஆண் குழந்தை கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. ஹையர் எஜுகேஷன் போகிறவங்களுக்கு நல்ல சான்ஸ், நல்ல காலேஜ் கிடைக்குது, நல்லா இருக்குது. உங்களுக்கு ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு ஃபயர், சாதிக்கணும் ஜெயிக்கணுங்கிற ஃபயர் இருக்குது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. ஆமாம். அடுத்து கும்பராசி. மனைவிக்கு வந்து வேலை கிடைக்குது. அதாவது இந்த ராசிக்காரோட மனைவிக்கு, கும்பராசிக்காரங்க பெண்ணாக இருந்தால் அவரோட கணவருக்கு வேலை கிடைக்கிறது.
ஆமாம். அதே மாரி வந்து அங்கே லைஃப் பார்ட்னர் பேரில் தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு. தொழில் ஆரம்பிக்கிட்டீர்கள். ஸ்பெக்குலேஷன் உங்களுக்கு தேவையில்லை. அதில் ஈடுபட வேண்டாம். அதாவது வந்து மனைவி அல்லது அம்மாவோட பேச்சுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அது நல்லது. பேச்சை குறைச்சிக்கிடுங்க. குலதெய்வ வழிபாடு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து மீனராசி. காரணம் இல்லாமல் கோபம், டென்ஷனு, அதனால் மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு வாங்க. மைண்டை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அக் அதாவது வந்து உங்களோட நலம் உங்களோட நலம் விரும்பின்னு சொல்லலாம் இல்லையா? அப்போ அவங்க வந்து உங்களை விட்டு விலகி இருக்கிறாங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் உள்ளுக்குள்ளே கவலையாக இருக்குது. வெளிக்காட்டிக்கிறது இல்லை. நமக்கு வேண்டப்பட்டவங்க நம்ம தூரமாக இருக்கிறது வந்து கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கிறது. குடும்பத்தில் வந்து ஒரு சுபகாரியம் நடந்துச்சுன்னா அந்த வீட்டில் இருக்கிற நெகட்டிவ்லாம் விலகிரும். அல்லது ஏதாவது ஒரு ஹோமம் பண்ணுங்க. அப்போ அந்த நெகட்டிவ் போயிடுது. அரசியல் ஆதாயம் இன்னும் கிடைக்கல. அரசியல் உள்ளவங்க நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது. நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம்.